நீங்க ரெஸ்டாரண்ட் இல்லனா கஃபே ஸ்டைல்ல பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். திஸ் இஸ் எபிசோட் 3 ஆஃப் கஸ்டமர் ஸ்டோரி. நம்ம கிட்ட ரீசெண்டா கன்சல்டிங் வந்திருந்த இந்த கஸ்டமர் அவங்களாவே கூகுள் மேப்ஸ்ல லிஸ்டிங் பண்ணிட்டு அண்ட் ஷாப் ஓபனிங் அப்போ மெனு கார்டு அண்ட் ரெஸ்டாரண்டோட இன்டீரியர் எல்லாத்தையுமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா அவங்க கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் ரொம்ப தூரத்துல இருந்து வந்ததா சொல்லி ஒரு டிஷ்ஷை கேட்டிருந்திருக்காங்க. பட் அன்லக்கிலி அந்த டிஷ்ஷை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணி 2 மாசத்துக்கு மேலேயே ஆயிருந்திருக்கு. பட் இந்த கஸ்டமர் அந்த ஒரு டிஷ்காகவே வந்ததால ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. அண்ட் இன்னொரு கஸ்டமர் வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க. கூகுள் மேப்ல இந்த கடையை தேடி இவங்களும் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அந்த கஸ்டமர் கூகுள் மேப்ல இவங்க அப்லோட் பண்ணி இந்த மெனு கார்டை விட ஆக்சுவல் பில் அமௌண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ரெண்டு பிரச்சனைக்குமே ஒரே ரீசன் தான். அவங்க ப்ராப்பரா அவங்களோட மெனு கார்டு அண்ட் பிரைசிங்க அப் டு டேட்டா வச்சிருந்ததுக்காக தான். நீங்க கெஃபே ஸ்டைல் இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரி பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே உங்க மெனுல சேஞ்சஸ் நடக்கும் போதோ இல்ல உங்க மெனுவோட பிரைஸ் அப்டேட் பண்ணும் போதோ போட்டோஸ் எடுத்து கூகுள் மேப்ல அப்டேட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட ரெஸ்டாரண்ட்ல கெஃபே ஸ்டைலுக்கு கன்சல்டிங் இல்லைன்னா டிஜிட்டல் பிரசன்ஸ் சம்பந்தமா எந்த ஒரு சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே நம்ம ஊடகம் டிஜிட்டல்ல ரீச் பண்ணுங்க. எக்ஸலண்டான சர்வீஸ் பெஸ்ட் பிரைசிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.